சார் வணக்கம். தூத்துக்குடி செல்வம் சார். நீங்க பேசும்போது நான் எதுவுமே குறுக்கிடல. பாருங்க, ஒன்றும் இல்லை. இங்க பாருங்க, நம்ம இவர் முருகன் சார் பேசுறதுக்கு மட்டும் நீங்க எனக்கு பதில் சொல்லியிருக்க போதும். நீங்க இல்ல நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன் அவர் என்ன சொன்னான்ட்டு. இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனுடைய விதிகள் படிதான் நீங்க செயல்படுறீங்களா, நீங்க சட்டங்களை பாஸ் பண்றீங்களா, அதை நடைமுறைப்படுத்துறீங்களா? நீங்க 12 மணி நேரம் வேலை செய்யணுங்கிறத கட்டாயமாக்குகிறீர்கள். 16 மணி நேரம் வேலை வாங்கி கொள்ளலாம் அப்படின்ட்டு நீங்க அனுமதி வழங்குகிறீர்கள். இதெல்லாம் ILO-னுடைய விதிகளோடு ஒத்து போகிறதா இந்திய அரசாங்கத்திற்கு அப்படின்ட்டு கேட்கிறார்கள். தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்களேன். மரியாதைக்குரிய முருகன் சார் ஒரு கற்பனையான வாதங்களை வச்சிருக்காங்க. சமீபத்துல கூட நீங்க தமிழ்நாட்டிலேயே கூட 12 மணி நேர வேலைன்னு ஒரு சட்டம் கொண்டு அது எதிர்ப்புகளுக்கு பின்னால பின்வாங்கினாங்க, அதை மாத்துனாங்க. ஆனா மத்திய அரசாங்கம் 16 மணி நேரம் வேலை வாங்கலாம்னு சொல்லி எந்த உத்தரவிலும் போடல. ஒண்ணு. ரெண்டாவது, ILO இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனுடைய உத்தரவு இருக்கு பாருங்க, அது எது கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் இப்ப 12 மணி நேரம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. மத்திய பிரதேச கவர்மெண்ட் 12 மணி நேரம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாநில அரசாங்கம் இப்படி சட்டம் கொண்டு வருவதற்கு காரணம் மத்திய அரசாங்கத்துடைய சட்டம். 4 சட்ட தொகுப்புகள் அதுல வேலை நேரத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்க சம்பந்தம் இல்லாம பேசாதீங்க. உங்க நேரத்துல நான் குறுக்கிடல. நான் ஒண்ணு கேளுங்க, நீங்க சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க. 12 மணி நேர சட்டம் என்பது மத்திய அரசாங்கம் கொண்டு வருகிற சட்டம். அதை மாநில அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். அதாவது நீங்க மூத்தவங்க, ஒரு 146 ரூபாய் டெய்லி சம்பளம்னு சொன்னீங்க. அதாவது மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், ஊரக வேலை உறுதி திட்டத்துல கூட 336 ரூபாய் கொடுக்காங்க. எங்கேயும் 146 ரூபாய் சட்டம் கிடையாது. நீங்க உடனே 146 கொடுக்காங்க, 146 ரூபாய் கொடுக்காங்க. இதெல்லாம் நியாயம் இல்லாத வாதம். ஒண்ணு. ரெண்டாவது, மரியாதைக்குரிய முருகன் சார் அரசு ஆசிரியர்களுக்கான பிரதிநிதி. அவர் மாநில அரசு நிறைவேற்ற வேண்டிய அல்லது நிறைவேற்ற தவறிய திட்டங்களை ஆசிரியர்களாக பேசுங்க, அப்பதான் உங்களை ஆசிரியர்கள் நம்புவாங்க. ஆசிரியர்களை நிரந்தரப்படுத்தணும், பணி நிரந்தரப்படுத்தணும். அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சம்பளம் வைத்து கொடுக்கணும் மாநில அரசு. போக்குவரத்து ஊழியர்களுக்கான நிலுவைத் தொகையை உடனே கொடுக்கணும். இதெல்லாம் நீங்க பேசுங்க சார். அதை விட்டுட்டு அது முழுக்க மத்திய அரசாங்கத்தையே குறிவைத்து தாக்குவது என்பது நாகரிகம் இல்லை சார். இங்க பாருங்களேன், நான் குறுக்கிடவே வேணாம்னு நினைச்சேன். அதாவது நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க இந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்தவனா, நீ உன்னோட ஸ்டேட் பிரச்சனையை மட்டும் பேசு, நீ ஏன் சென்ட்ரல்குள்ள வர இப்படின்ட்டு நீங்க ஒரு வட்டத்திற்குள் ஒருத்தரை இப்படிதான் செயல்படணும்ட்டு நீங்க இவரை மட்டும் நீங்க நிர்பந்திக்கல சார். சார், நீங்க இந்தியா முழுவதும் இதே வேலையை தான் நீங்க பிஜேபி பண்ணிட்டு இருக்கிறீங்க. உன் பிரச்சனையை மட்டும் பேசு, நீ ஏன் எங்க கிட்ட வராங்கறீங்க? இல்ல, அது கிடையாது. நீங்க முதல்ல உங்க வீட்டு பிரச்சனையை சரி பண்ணலையா? இந்தியா என்பது பரந்துபட்ட தேசம். அது உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும்போதுதான் தெரியுதா? இல்ல, ஒரே தேசம் என்பதை இவர்கள் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். இவங்களுக்கு தேவைப்படும் போது இந்தியா 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 குற்றம் சாட்டுகிற பொழுது இந்திய அரசை, மத்திய அரசை, பாரத பிரதமர் நரேந்திர மோடியை குற்றம் சொல்லுவது. சார், இன்னைக்கு இருப்பாரு சார் மோடி, நாளைக்கு வேற ஒருத்தர் வருவார் சார். எங்களுக்கு இந்த சிஸ்டம் தான் சார் சரியாகணும். மோடி இன்னைக்கு இருப்பாரு, நாளைக்கு போவாரு சார், இன்னொரு நாள் வருவாங்க. நான் ஆரம்பத்திலேயே தொடர்ந்து சொன்னேன், இது 23வது வேலை நிறுத்தம். இதுல மத்திய அரசுல காங்கிரஸ் இருக்கா, பிஜேபி இருக்கான்னு நாங்க பாக்கல சார். இங்க பாருங்க சார், இங்க பிரதமர் பிரச்சனை இல்ல சார், இங்க கவர்மெண்ட் தான் பிரச்சனை. அரசாங்கம் கவனிக்கிறதாங்கிறது தான். நீங்க மோடி நீங்க பிஜேபி காரன் நீங்க தூக்கி வச்சுட்டு ஆடுங்க, யாரு வேணான்னு சொல்றாங்க. நீங்க ஜிஎஸ்டி பத்தி சொன்னீங்க. ஸ்டேட் ஜிஎஸ்டி ஒன்னு வசூல் பண்றாங்கல்ல, எங்க பண்றாங்க? ஜிஎஸ்டி ஒவ்வொரு பில்லையும் பாருங்க சார். அது எதுல சார் வருது? சட்டத்துக்குள்ள வருது சார், வசூலிச்சு தான் சார் ஆகணும். அப்புறம் என்ன, நீங்க எதுக்கு வசூலிங்க? நாங்கள் ஸ்டேட் ஜிஎஸ்டி வசூல் பண்ணிக்க அண்ணமாட்ட மக்களுக்கு சுமையை ஏற்படுத்த மாட்டோம் சொல்ல வேண்டியதானே? அதையெல்லாம் மறைச்சு லாபகமாக தப்பிச்சு போவதற்கு, லாபகமாக கடந்து போவதற்கு இவங்க எல்லா வித்தையும் பண்ணுவாங்க. நான் ஒண்ணு என்ன சொல்றேன், நீங்க மாநில அரசு, மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு சொன்னால், இதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே. உங்களுக்கு என்ன சங்கடம் வருது? அதாவது
கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், பொது உடைமை இயக்கங்கள் இன்றைக்கு சார், நீங்க சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க. ஒரு நிமிஷம். இல்ல, இல்ல, சார், ஒரு இதுல நிமிஷம் சார். கார்ப்பரேட் வரி 30% இருந்தது சார். இந்த கார்ப்பரேட் வரி 30% இருந்தது 22% குறைச்சது மோடியா யாருங்க? அது சொல்லுங்க முதல்ல. சார், அது யாருக்காக குறைச்சீங்க? இந்த நாட்டு மக்களுக்காகவா, ஏழைகளுக்காக குறைக்கப்பட்டதா? கார்ப்பரேட் வரி, கம்பெனி கட்டுகிற வரியை 30% இருந்தது 22% குறைச்சீங்க. சொத்து வரியை நீக்கி விட்டீர்கள். இதெல்லாம் யாருக்காக செய்த நடவடிக்கை? நீங்க சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க. 10% வரி. அதாவது பாருங்க, உண்மையை இதுல நீங்க நானே சொல்றேன். அண்ணே, சார் தயவு செஞ்சு அமைதியா இருங்க, ஒரு பேசு சார். நீங்க சொல்லி முடிங்க சார், சொல்லி முடிங்க, சொல்லி முடிங்க. நான் என்ன சொல்றேன்னா, மத்திய அரசாங்கம் எல்லா நிலையிலும், எந்த மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரியில் இருக்கிற வரை இருக்கிற மக்கள் வரை எல்லோரும் ஒரே தாய் மக்கள், இந்திய மக்கள். இங்க வந்து பிரிவினை கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, மாநில அரசாங்கம் செய்ய தவறியதை எல்லாம் மத்திய அரசாங்கத்து மேலேயும் பழிய போட்டு தப்பிக்கிற முயற்சியில ஈடுபடாதீங்க. மாநில அரசுல கன்சல்டேட் பே கிடையாதா? மதிப்பூதியத்துல பணி அமர்த்ததே கிடையாதா? கன்சல்டேட் பே சாரிப்போம். இப்ப அப்பாயின்ட் பண்ற ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அனைவருமே முதல்ல கன்சல்டேட் பேர் தான் அப்பாயின்ட் பண்றாங்க. ஆவினுக்கும் மத்திய அரசுக்கு என்ன சம்பந்தம்? ஆவின் நிறுவனம் யாருக்கு சம்பந்தப்பட்டது? மாநில அரசு கிடையாதா? அதனால இவங்க திட்டமிட்டு மத்திய அரசாங்கத்தின் மீது பணி போடுவதற்காகவே முருகன் சாரும் அண்ணன் துரைப்பாண்டியன் அவர்களும் திட்டம் போட்டு செய்யறாங்க. மாநில அரசு செய்ய தவறியதற்கு மத்திய அரசு பொறுப்பேற்க முடியாது. ஓகே.